பாருங்கள் காற்று எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் காற்று அடிக்குதோ? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பதிவுகளை பார்த்துருந்தா மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நான் எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் பற்றி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். பரவாயில்ல, நிறைய பேர் வியூஸ் வந்திருக்கிறீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது எங்கள் மிஸ் அடிக்கடி சண்டேலாம் இப்போ கிளாஸ் இருக்கும். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் சாட்டர்டே சண்டே ஒரு நாள் கூட லீவ் இருக்காது, ஃபுல்லும் கிளாஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போல்லாம் 2 மணி நேரம் ஒவ்வொரு மிஸ் எடுத்துக்குவாங்க. அப்போ சண்டே கிளாஸ் மாதம் ஒரு தடவை எங்கள் மிஸ் அறிவுரை சொல்கிறதுக்காகவே அதை எடுத்துக்குவாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக சொல்லுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எங்கள் மிஸ் என்ன சொன்னாங்கங்கிற அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நான் பொழப்பு இல்லாமல் சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் பாருங்கள், ஒன்றும் இல்லைன்னா மட்டும் இதை பாருங்கள். ஒரு தனி மனித சக்திக்கு இணையாக இந்த முழு உலகமும் ஈடாகாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிற மகாத்மா காந்தியை பற்றி அதிகமாக எனக்கு சொன்னதே அவங்க தான். அதே மாதிரி அவருடைய முழு சக்தி, மகாத்மா தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தினார். நாமெல்லாம் நம்மளுடைய முழு சக்தியை பயன்படுத்துறதில்ல. நமக்கு என்ன சக்தி இருக்குதுன்னே நமக்கு தெரியறதில்ல. நாம் அதை பயன்படுத்துகிறதும் இல்லை. நாம் கடைசி வரைக்கும் விளையாட்டு பிள்ளைத்தனமாகவே இருந்துட்டு வாழ்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் இதை நாங்கள் கிண்டல் அடித்ததும் சேர்த்து சொல்லிட்டு வரேன். இந்த எல்லா ஸ்கூல்லேயும் நடக்கிறது தான். எங்கள் மிஸ்ஸுக்கு நாங்கள் வச்சுருக்கிற பேர் கங்கை. கங்கையில் குளித்தா புனிதமடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட படித்தாலும் புனிதமடைஞ்சிருவாங்க. அதனால் எங்கள் மிஸ்ஸுக்கு நாங்கள் கங்கைன்னு பேர் வச்சுருந்தோம். அப்போல்லாம் நம்ம சக்தியை நாம் உணர்றதில்ல, வெளிப்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள்லாம் பேசிக்குவோம், எங்கள் சக்தியெல்லாம் மிஸ்ஸு பார்த்ததில்லை, நாங்கள்லாம் காட்டேரிங்க, பெசாசுங்க, பேய்ங்க, எங்கள் சக்தி அதுதான். மற்றவங்கள மாதிரி மகாத்மா மாதிரி விடுதலை வாங்கி கொடுக்கறது, அகிம்சா வழியில் போராடுறதெல்லாம் இல்லை. நாங்கள்லாம் ஒன்று நல்லா அடிச்சுக்குவோம், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, தனி மனித சக்திக்கு இணையாக அந்த முழு உலகமும் ஈடாகாதுன்னு சொல்லும் போது அவ்வளவு தின்னுட்டு குண்டாக இருக்கிறோம், அப்புறம் பூமி ஈடு தான் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்குவோம். எங்கள் இதெல்லாம் நாங்கள் அப்படி தான் பேசிக்குவோம். ஆனால் மிஸ்ஸோட கண்ணோட்டமே அப்படி தான் இருக்கும். எல்லாராலையும் எல்லாமே சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது எப்படி அவங்க நம்புகிறாங்கன்னு இது வரைக்குமே எனக்கு தெரியல. எல்லாத்தாலையும் எல்லாமே முடியும். மாவீரன் நெப்போலியனோ மகா அலெக்சாண்டரோ யாருமே எல்லாருமே மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வளர்ந்து ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு செயல்படுத்தும் போது அவங்க பெரிய ஆள் ஆகிடுறாங்க. அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். நம்ம அப்துல் கலாம் வரைக்கும் சொல்லுவாங்க. அப்துல் கலாம் எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக பிறந்தவங்க தான், சாதாரணமாக வாழ்ந்தவங்க தான். ஒரு லட்சியத்தை கையில் எடுக்கும் போது அவன் அந்த லட்சியவாதியாக மாறும் பொழுது, அந்த லட்சியத்தில் அவன் வெற்றி அடையும் பொழுது அவன் வித்தியாசமாக அந்த மனிதன் வித்தியாசமாக மக்களால் பார்க்கப்படுறான், உயர்ந்த மனிதனாக போற்றப்படுறான். மற்றபடி நம்முடைய சக்தி, நம்ம லட்சியம் எதுவுமே கிடையாது. நாங்கள்லாம் சொல்லிக்குவேன், எங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், 3 நேரமும் சாப்பிட்ணும், மேக்ஸிமம் ஒரு 10-15 மணி நேரமாவது தூங்கணும், அவ்வளோதான் எங்கள் லட்சியம். இதுக்கெல்லாம் ஏதாவது அவார்டு கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்குவோம். இதை நான் கூடவே சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா இது எனக்கு ஒரு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு இது தான். அறிவுரை சொல்கிறது நடுவில் நாங்கள் இதெல்லாம் பேசிக்குவோம். அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம்னு ரொம்ப நாள் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இதுக்கு அர்த்தம் என்னான்னே எங்களுக்கெல்லாம் தெரியாது. அர்த்தமே இதுக்கு கூட அர்த்தம் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தனி மனித ஒழுக்கம் அப்படின்னா தெரியாதுங்க, அதுதான் உண்மை. அப்போ ஒரு நாள் நாங்கள் கேட்டோம், தனி மனித ஒழுக்கம்னாவே எங்களுக்கு என்னான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ மிஸ் சொன்னாங்க, எல்லாருக்கும் மத்தியில் நம்மளை நல்லவங்களாக காமிக்கணும்னு நினைக்கிறோம். யாருமே எல்லாருக்கும் மத்தியில் நம்மளை கெட்டவங்களாக காமிக்கணும்னு யாருமே நினச்சிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் மத்தியில் நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், வேறு ஏதோ நான் ரொம்ப நல்லவன், நான் தர்மம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும்னு நினைப்போம். ஆனால் யாரும் இல்லாதப்போ நம்மளுடைய சேட்டைகள் ரொம்ப அதிகரிக்கும். அது திருடக்கூட செய்யும், பொய் சொல்லும், என்ன வேணாலும் பண்ணும். யாரும் இல்லாதப்ப அது இருக்கக்கூடாது. தனி மனித ஒழுக்கம்னா நான் தனியாக இருக்கும் பொழுதும் அதே ஒழுக்கத்தோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் தனி மனித ஒழுக்கம். இது ரொம்ப உயர்வான இடத்துக்கு கொண்டுட்டு போய் விடும். யார் எப்படி நினச்சாலும் என்ன பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் நாம் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு பேர் தான் தனி மனித ஒழுக்கம்னு சொன்னாங்க. இது கூட தெரியாமல் +2 வரைக்கும் போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் தெரியாது.
அந்த அந்த மாதிரி தான் எங்கள் மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த பதிவில் சொல்கிறேங்க.